எல்லோருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானது மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. அது ஏறக்குறைய 90% முடிந்து விட்டதே என்றே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நேற்று நடந்த விஷயங்கள் அப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமியினருக்கும் விழுந்து கொண்டிருக்கிறது. கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானது முடிவுக்கு வந்து விட்டது. இனி ஓபிஎஸ் அவர்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பூரா நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் யோசிக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாஜகவுடனான முதற்கட்ட கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையானது நேற்றைய தினம் நள்ளிரவு நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மகத்தான ஒரு மாபெரும் ஒரு மெகா கூட்டணியை அமைக்க போறேன், எந்த ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று மாறுதட்டி கொண்டிருந்த வேளையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவுடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அது ஏறக்குறைய முடிந்து விட்டது என்று கூட சொல்லப்பட்டது வெளி உலகத்துக்கு. ஆனா திரு அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எதற்காக டெல்லிக்கு போயிருக்கிறாரு? பாஜகவுடனான அந்த கூட்டணியை உறுதி செய்யும் விதமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறாரு. மறுபுறம் தேமுதிகவுடனான கூட்டணியை இங்கே பாஜக சார்ந்திருக்கக்கூடிய அணிகள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க என்ற தகவலும் கிடைக்கப்படுகிறது. போதாக்குறைக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த பாஜகவுடைய இந்த கூட்டணியில இணைய இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆக எதுவுமே இல்லாத நிராயுத பாணியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் களத்திற்கு வர இருக்கிறார் என்பதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் தனிச்சு கூட நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது. 15 நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை விநியோகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமியினர். இதுவரைக்கும் 1000 பேர் கூட விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கல. ஆனா கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களிடத்துல அரசியல் பயின்றவர், அம்மா அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர், இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு அறிவிப்பை விடுறாரு. நள்ளிரவுல தான் விடுறாரு. நள்ளிரவுல ஒரு அறிவிப்பை விடுறாரு. என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது 10ஆம் தேதி அன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அந்த விருப்ப மனுக்களானது நாடாளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிடக்கூடிய அந்த விருப்ப மனுக்களானது விநியோகிக்கப்படும். 4 மணிக்கு உள்ளாக உங்களுடைய மனுக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அங்கே மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்றைய தினமே மாலை 6 மணியிலிருந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை நேர்காணல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் அன்றே நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். 7 மணி நேரம், காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை, ஏறக்குறைய 7 மணி நேரம். அந்த 7 மணி நேரத்துக்கு உள்ளாக 700க்கும் மேற்பட்ட அந்த விண்ணப்பங்களானது வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருமே நேரடியாக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை இதுவரைக்கும் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத ஒன்று. நேரடியாக, அதாவது தொலைக்காட்சிகள் அனைவருமே உள்ள இருக்கிறாங்க. வேட்பாளர் நேர்காணல் செய்யறாரு கழக ஒருங்கிணைப்பாளர். நீங்க ஏன் இந்த தொகுதியில போட்டிடணும்ன்றீங்க? அங்க உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். அதற்கு அந்த விருப்பமனு கொடுத்த அந்த வேட்பாளராக போட்டியிட விரும்பக்கூடிய நபரும் அதற்கு பதில் அளிக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல, இந்திய அரசியல்ல யாராவது ஒரு நபர் இது போல ஒரு வேட்பாளர்களை நேர்காணல் செய்திருக்கிறார்களா? ஆனா கழக ஒருங்கிணைப்பாளர் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் அம்மா ஒரு இடத்துல அரசியல் பயின்றவர். பணத்தை கொடுத்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி தான் தலைமை என்று சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய, அந்த நிர்வாக திறன் என்பது அடிப்படையிலே வர வேண்டும். அந்த நிர்வாக திறனானது அம்மா அவர்களிடத்துல பயின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல இருக்கிறது. தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இந்த கட்சியில் பூராமே கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல அங்க இருக்கக்கூடிய அணிகள் பூராமே இங்க பாஜக உடனான அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தணும், பாஜக இங்க ஒரு அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான கூட்டணியில் நம்ம இணைந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்களே. ஆனால் அதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். எப்பவுமே ஐயா அவர்களை பொறுத்தவரை தலைக்கடம் இல்லாத தலைவர். அதனாலதான் தமிழக மக்கள் இன்று வரை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றனர். தேசிய கட்சியினுடைய தலைமையில தான் தமிழகத்தில் கூட்டணி அமையும் என்று ஏற்கனவே உறுதிப்பட சொல்லிவிட்டார் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். ஆனால் அந்த தேசிய தலைமையிலான கூட்டணிக்கு தமிழகத்தினுடைய முகம் யார் என்று பார்த்தோமே ஆனால் அது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். துரோகத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம், இதில் தர்மம் வெல்ல வேண்டுமே ஆனால் அதற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அணி வெல்ல வேண்டும். பொதுமக்களும் தங்களுடைய வாக்குகளை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அணிக்கு செலுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியில, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய வழியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 3வது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையில இயங்க நாம் நம்மளுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும். ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.